அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு லிருயதிஹி அஃப்திரு லிருயதிஹி, நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள். அஃப்திரு லிருயதிஹி, பிறையை கண்ணால் பார்த்து நீங்கள் பெருநாள் கொண்டாடுங்கள். உங்கள் மீது மேகமூட்டம் தென்பட்டால் வாக்மிலுல் இத்தத்த ஷாபான் சலாசின், அந்த ஷாபான் மாதத்தை 30 நீங்கள் பூர்த்தியாக்குங்கள். அது மாதிரி இன்னொரு ஹதீஸில் மாதம் என்பது 29 அல்லது 30 நாளாகவும் நீங்கள் பிறையை பார்த்து நீங்கள் தீர்மானியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரி முஃமின்களுடைய நிலை என்னவென்றால், நாமும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வஹீதான் இஸ்லாத்தின் மிக மூல ஒரு ஆதாரம். நம்முடைய எந்த ஒரு முடிவானாலும் அல்லாஹ் ரசூல் சொன்னதுதான் மார்க்கம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தௌஹீது சமூகத்தில் அனைவருமே நாம் புரிந்திருப்போம். ஒவ்வொரு வருடமும் இந்த தமிழகத்தில் டவுன் காஜி என்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் ஏதாவது ஒரு வகையில் இந்த பிறை அறிவிப்பை குழப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். அந்த அடிப்படையில் இந்த ஷாபான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஷாபான் மாத பிறை தேட வேண்டிய நாள். நம்ம கடந்த ரஜப் மாத பிறை தென்பட்ட அடிப்படையில் 1ஆம் தேதி, கடந்த 1ஆம் தேதி ரஜப் மாதம் பிறை தெரிந்தது. 1லேருந்து ரஜப் மாத பிறை தெரிந்த அந்த அடிப்படையில் 30ஆம் தேதி, இன்னைக்கு 30ஆம் தேதி வியாழக்கிழமை 30/1/2025 வியாழக்கிழமை மகரிபிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் அடிப்படையில் ஷாபான் மாதத்துடைய பிறை தேட வேண்டிய நாள். நம்ம தேசிய தௌஹீத் கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் நாம் பிறை தேடல் அறிவிப்பை நம்ம முந்தைய நாளை வெளியிட்டு ஒட்டுமொத்த எல்லா வாட்ஸ்அப் குழுமத்துக்கும் நம்ம போட்டுறோம். முகநூலில் இன்னும் பப்ளிக் மீடியாக்களில் இதை பற்றி தெளிவாக நாம் அறிவிப்போம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஷாபான் மாத பிறை தேட வேண்டிய நாள். இப்போ நம்ம பிறை அறிவிப்பை நம்ம வெளியிடுறோம். அப்போ ஒவ்வொரு பகுதியாக நமக்கு என்ன செய்வாங்க, டெலிஃபோன் மூலமாக பிறை தெரிந்தால் மகரிப் தொழுகைக்கு பிறகு நமக்கு கால் செய்து ஃபோன் செய்து இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல பிறையை பார்த்தோம்னு சொன்ன உடனே நாங்கள் அதை ஆய்வு செய்து நம்ம பிறை என்ன செஞ்சுருவோம், அன்னைக்கு என்னைக்கு பிறை தெரியுதோ அன்னைக்கு அந்த முந்தைய மாதம், இப்போ இன்னைக்கு பிறை தெரிந்திருந்தால் முந்தைய மாதம் ரஜப்பு நிறைவு பெற்று இன்னைக்கு மகரிப்பில் இருந்து ஷாபான் மாதம் ஆரம்பமாகும் அறிவிப்பு வெளியிடுவோம். பிறை தெரியவில்லை என்றால் மேகமூட்டம் என்று நமக்கு அறிவிப்பு இருந்தது என்று சொல்ல, மேகமூட்டமாக இருக்குது என்ற ஒரு நிலை இருந்தால் நம்ம என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வழிகாட்டுதல் அடிப்படையில் கடந்த மாதம் ரஜப் மாதத்தை 30 பூர்த்தியாக்கி நாளை மகரிபில் இருந்து நம்ம ஷாபானுடைய முதல் பிறை ஆரம்பம் இன்ஷா அல்லாஹ் என்று நாம் அறிவிப்பு வெளியிடுவோம். அந்த அடிப்படை தான் இதுவரைக்கும் கடைபிடித்து வருகிறோம். இந்த ஜமாத் தௌஹீது சிந்தனை உள்ள எல்லா ஜமாத்துமே பிறையை பொறுத்த வரைக்கும் அந்த சடங்காக பார்க்க மாட்டார்கள். ரமலானுக்கு முந்தைய மாதம், அது மாதிரி ஹஜ்ஜுக்கு முந்தைய மாதம், ரமலான் மாதம் என்று ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் பிறை நாம் அறிவிக்கிற ஜமாத்தாக நம்ம இருக்கலை. தௌஹீது பேசக்கூடிய சரியான நிலைப்பாட்டில் பிறையை பார்த்துத்தான் நோன்பை தீர்மானிக்கணும், பிறையை பார்த்துத்தான் நாம் மாதத்தை தீர்மானிக்கணும் என்று சரியான நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் சரியான முறையில் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு பிறை முடியும் போதும் பிறை தேடல் அறிவிப்பை வெளியிடுவார்கள். அதே மாதிரி பிறை பார்த்தது என்று சொன்னால் முந்தின பிறையை நிறைவு செய்துவிட்டு பிறை மறுமாத பிறை ஆரம்பமாகும் என்று அறிவிப்பை வெளியிடுவார்கள். அந்த அடிப்படையில் நம்ம ஜமாத்தும் பிறை பார்த்து நாம் மாதத்தை தீர்மானிக்க வேண்டும் என்ற கொள்கையை நாம் தெளிவான முறையில் மக்களுக்கு சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம் பிறை தேடல் அறிவிப்பு வெளியிட்டோம். ஷாபான் மாத பிறை தேட வேண்டிய நாளான இன்னைக்கு நாம் பரவலாக எல்லா மக்களும் தெரிகிற வகையில் அறிவிப்பை வெளியிட்டோம். பரவலாகவே இன்னைக்கு மாநில அறிவிப்பு கூட மேகமூட்டம் தான் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் மழைச்சாரல் இருக்கிறது. அதே மாதிரி மேகமூட்டமாக இருக்குது என்று சொன்னால் அது பிறை தெரிய வாய்ப்பில்லை தான். அது மேகமூட்டம் ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல பிறை தெரிந்தால் கூட தகவல் சொல்லியிருப்பார்கள். அப்போ எல்லா பகுதியிலும் இன்னைக்கு மேகமூட்டமாக இருக்கிற காரணத்தினால் அப்போ நம்ம என்ன அறிவிப்பு வெளியிட்டோம், இன்னைக்கு ஷாபான் மாத பிறை தேட வேண்டிய நாளான இன்று மகரிப்புக்கு பிறகு தமிழகத்தில் எந்த பகுதியிலும் பிறை தென்பட்டதாக தகவல் இல்லை. அதனால் நாம் ரஜப் மாதத்தை 30 நாளாக நாம் பூர்த்தி செய்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளை 31/1/2025 வெள்ளிக்கிழமை மகரிபிலிருந்து ஷாபான் மாத முதல் பிறை ஆரம்பமாகும் என்று அறிவிச்சிட்டோம். இந்த அறிவை பார்த்து தௌஹீத் அமைப்புகளும் அறிவித்திருப்பார்கள். இப்போ என்ன குழப்பம்னா, டவுன் ஹாஜி இந்த கவர்மெண்ட் லீவை வைத்து, கவர்மெண்ட் லீவையும் அதே மாதிரி காலண்டரை மட்டுமே பார்த்து
இவர் அறிவிப்பதற்கு எதுக்கு டவுன் காலி? தமிழக அரசாங்கம் கூட எதுக்கு டவுன் காலியை பிறைக்கு வைத்திருக்கிறார்கள்? நீங்கள் பிறையை பார்த்து தான் நீங்கள் தீர்மானிப்பீங்க. ஒரு நாள் முந்தும் பிந்தலாம், மறுமாத பிறையை நீங்கள் பார்க்கும்போது ஒரு நாள் முந்தும் பிந்தலாம். ஆனால் சரியாக நீங்கள் சொல்லுங்க என்று தான் டவுன் காலியை நியமித்திருக்கிறார்கள். இவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது குழப்பத்தை பண்ணிடுவார். அந்த அடிப்படையில் இவர் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு? இவர் என்ன டவுன் காலேஜ் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கான்னு நீங்கள் படிங்க. இல்லை தெரியலைன்னா நம்ம அதை வாட்ஸ்அப்போட வந்திருக்கோம். இது தெரியுதான்னு தெரியல, தெரியுதான்னு தெரியல. இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பி வைப்போம். அவர் என்ன போடுறாருன்னு பாருங்கள். ஷரியத்தோடைய அறிவிப்பு, அதாவது மேலே அல்லாஹ் அஹ்கமுல் ஹாக்கிமின்கிறார். அல்லாவை மறுத்துட்டு அல்லாவோட சட்டத்தை எல்லாம் மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் தான் சட்டம் ஏற்றவரில் சிறந்தவன் என்று அவர் ஒரு வசனத்தை போட்டுவிட்டு அவர் எல்லாமே ஏற்குமாறாக என்ன செய்கிறாரு? இறை வசனத்தை அவர்கள் மனோயிச்சைப்படி மறுக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு? ஹிஜ்ரி 1446 ரஜப் மாதம் 29 வியாழக்கிழமை, ஆங்கில மாதம் 30/1/2025 அன்று மாலை ஷாபான் மாத பிறை கடப்பா எங்க இருக்கு? அதோனி மற்றும் பல்வேறு இடங்களில் காணப்பட்டது. ஆகையால வெள்ளிக்கிழமை ஆங்கில மாதம் 31/1/2025 அன்று ஷாபான் மாத முதல் பிறை என்று ஷரியத் முறைப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் வழிகட்ட ஷபை பராத்து இரவு 13/2/2025 இது காலண்டரில் இருக்கு. காலண்டர் கணக்குப்படி இன்னைக்கு முடிஞ்சிடும். இன்னைக்கு ரஜப் மாதம் முடிந்து ஷாபான் மாதம் முதல் பிறை ஆரம்பம் ஆயிடுது. நாளைக்கு 1 காலண்டர் படி. இவர் காலண்டரை பார்க்குறார். கவர்மெண்ட் லீவையும் பார்க்கணும்ல, அதையும் பார்த்து ஷபை பராத் இரவு 13/2/2025 14/2/2025 வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் மத்தியில் உள்ள இரவாகும் என்று சொல்றார். ஐயாமுல் ஃபீல் ஒன்று போட்டு 13, 14, 15 ஷாபான், அது 12, 13, 14 என்று ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். இவர் என்ன முறையில் வெளியிட்டாரு? கடப்பா எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் பிறை தெரிந்து அந்த பிறையை பார்த்து தான் இது வரைக்கும் அறிவிக்கிறோம். இவரும் அப்படித்தான் அறிவிக்கணும். அதுக்கு தான் டவுன் காலின்னு வச்சிருக்கிறோம். இவர் என்ன பண்றாரு? இங்கே எங்கேயும் பிற தெரியல, எல்லா பக்கம் மேகமூட்டம். இவர் கடப்பாவில் பார்த்தேன், அது உடனே ஆந்திராவுக்கு போயிட்டார். அப்போ ஆந்திராவில் போய் நீங்கள் சம்பளம் வாங்க வேண்டியன? நம்ம வரிப்பணத்தில் நான் டவுன் காலிக்கு சம்பளம் கொடுக்குறது யாரு? ஓசிக்கு ஒரு வேலை பார்க்குறாரா? நம்ம வரிப்பணத்தில் நீங்கள் எல்லா மக்களையும் குழப்பிடக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே சுன்னத்துல் ஜமாத் மக்களுமே பிறை பார்த்து தானே அவங்க முடிவெடுக்கிறாங்க. சுன்னத்துல் ஜமாத் மக்களும் பிறை பார்த்து முடிவெடுக்கிற வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அப்போ பொதுவாகவே இந்த பிறை பார்த்து செய்கிறது மெஜாரிட்டியான மக்கள் பிறை பார்த்து தான் மாதத்தை தீர்மானிக்கிறார்கள். 1-2 சின்ன கூட்டத்தை தவிர, அந்த ஹிஜ்ரா கமிட்டி மாதிரி சின்ன கூட்டத்தை தவிர பெரும்பாலான ஜமாத்தை சார்ந்தவர்கள் பிறை பார்த்து தான் மாதத்தை தீர்மானிக்கிறார்கள். இவருக்கு என்ன வந்துச்சு? அப்போ இது ஒரு இபாதத்தில் ஒரு மாதத்தை தள்ளி போடவும் கூடாது, தெரியாத ஒரு பிறையை வைத்துக்கொண்டு மாதத்தை முந்தியும் முடிச்சிடக்கூடாது. ரெண்டுமே பாவம். இறைவசனத்தை இறைவன் விஷயத்தில் கை வைக்கிற பாவம். அல்லாஹ் இன்னைக்கு மேகமூட்டம்னு அல்லாஹ் நாடி இருக்கிறான் என்றால் அது மேகமூட்டம் தான். இவர் அல்லாஹ் மாதிரி ஆகுறார். மனோ இச்சைப்படி எதை முடிவெடுத்து தமிழக எல்லையை முடிவெடுத்திருக்கிறோமோ அந்த முடிவுக்கு மாற்றமாக மனோ இச்சைப்படி ஆந்திராவில் பிறை பார்த்தேன், கடப்பாவில் பிறை பார்த்தேன், அதோனில பிறை பார்த்தேன். அங்கேயும் பார்த்தாங்களா? ஒன்றும் கிடையாது. அங்கே எங்கே பார்த்துருப்பாங்க? அது போய் காலண்டர் படி நீ தீர்மானிக்கணும்னு சொல்லிட்டு போயிட வேண்டியன. எங்கள் நிலைப்பாடு காலண்டர் படி தீர்மானிக்கிறது தான். நான் காலண்டரில் என்ன உண்டு அதை நீங்கள் ஏற்றுக்கிடுங்கன்னு சொன்னால் உங்கள் மக்கள் ஏற்றுக்கிடுவாங்களா? சுன்னத்துல் ஜமாத் மக்களாக ஏற்றுக்கிடுவாங்களா? அப்போ என்ன முடிவு? இவர் அல்லாஹ் கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தான் சட்டம் ஏற்றுவன். இன்ன உதல்லாய் ஹோல் உதா வழி என்றால் அல்லாஹ்வுடைய வழி தான் நேரான வழி. நேர்வழி என்றால் அல்லாஹ்வுடைய வழி தான். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் தெளிவாக இருக்கிற மாதத்தை தீர்மானிக்கிறது பிறையை வச்சு தான். அது மாதத்தின் முடிவையும் மாதத்தின் துவக்கத்தையும் பிறையை வைத்து தீர்மானிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு தெளிவாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன முடிவுக்கு வரணும்? இன்னைக்கு பிறை தர வேண்டிய நாளில் பிறை தென்படலை, மேகமூட்டமாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த மாதத்தை 30 பூர்த்தியாக்க நாடி இருக்கிறான். அதனால ரஜப் மாதம் 30 பூர்த்தி செய்யப்பட்டது முடிவெடுத்தா தான் நீங்கள் ஈமான பாதுகாத்துட்டீங்கன்னு அர்த்தம், நீங்கள் மூமின்கள் அர்த்தம். இவர் சொல்றாரு அரசு சொன்னது, அரசுக்கு சம்பளம் வாங்கி கொண்டு இவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவார். இவர் சொன்ன நிலையை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஈமான பாதிக்கு. இது என்ன மாதம்? அடுத்த மாதம் ரமலான் வரப்போகிறது. அடுத்த மாதம் ரமலான் வரப்போகிறது. இந்த ரமலான் வரும்போது இது முக்கியமான மாதமா இல்லை? இந்த பிறையை குழப்பலாமா? இப்போ நம்ம கணக்குப்படி இன்னைக்கு ரஜப் 30, மகரிப்லேருந்து ரஜப் 30 தான் ஸ்டார்ட்டு. நாளைக்கு ரஜப் பகல் ரஜப் 30 தான்.
நீங்கள் டவுன் ஹால் சுனல் ஜமாத்து கணக்குப்படி நாளைக்கு வந்து என்னது ஷாபான் 1. அப்போ நாளைக்கு இந்த பிறை எப்படி முடியும்? நமக்கு எப்போ 29 நமக்கு எப்போ 29 வருகிறதோ அப்போ வந்து அவன் 30 வச்சுருப்பான். சரி 30 இல்லைன்னு எதை குழப்பிட முடியும்? நமக்கு எப்போ 29 அந்த டயத்தில் அவன் 30 ஆகும். அவன் 30 ஆகணும். அது அந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தலாமா? அப்போ ஒரு ரமலான் பிறை வந்தால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் என்ன செய்வாங்க? அவங்க அந்த வேலையை வந்து பார்ப்பார்கள். அப்போ மக்கள் புரிந்து கொள்ளணும், நம்ம ஏற்கனவே இவர் இந்த மாதிரி தவறு செய்யும் அவங்க ஜமாத்தை சார்ந்தவர்கள். அது கூடுதலாக நம்ம ஆன்லைன் PJ.inல நீங்கள் பார்த்துக்கிடலாம். அவங்க ஜமாத்தை சார்ந்தவரே இது மதுகப்பு படி கூட நம்ம எல்லை நம்ம என்ன தீர்மானிச்சு வச்சிருக்கிறோமோ அந்த தமிழக எல்லையை தான் நீங்கள் பார்க்கணும் என்று முடிவும் எடுத்திருக்கிறார்கள். அதையும் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதையும் மறந்துட்டு அதையும் அவர் அன்னைக்கு ஒத்துக்கிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு? அதுக்கு அவருடைய நடத்தைக்கு மாற்றமாக செய்கிறார். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு திரும்ப நம்ம அறிவிக்கிறோம், ஷாபான் மாத பிறை தேட வேண்டிய நாள் இன்னைக்கு 30/1/2025 அன்று தமிழகத்தில் எந்த பகுதியிலுமே பிறை தென்பட்டதாக தகவல் இல்லை, மேகமூட்டம் என்ற அடிப்படையில். அதனால ரஜப் மாதத்தை நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வழிகாட்டுதல் அடிப்படை ரஜப் மாதம் 30 பூர்த்தி செய்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 31/1/2025 மகரிபில் இருந்து வெள்ளிக்கிழமை மகரிபில் இருந்து ஷாபானுடைய முதல் பிறை ஆரம்பமாகும். சனிக்கிழமை பகல் தான் ஷாபான் 1. நாளை ஷாபான் 1 இல்லை, சனிக்கிழமை பகல் ஷாபான் 1 என்பதை அறிவிப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம தெளிவான ஒரு முடிவில் இருக்கணும். எவர் சொன்னதும் அடிப்படை கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையை பொறுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் வழிகாட்டுதல், அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சிறந்தது என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? இதை முடிவெடுக்கணும். எல்லா ஜமாத்துக்கும் யாரெல்லாம் பிறை பார்த்து தீர்மானிக்கணும் முடிவெடுத்து வச்சுருக்கீங்களோ எல்லாரும் இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்க முன் வாருங்க. எல்லாரும் முன் வந்து மொத்தமாக சேர்ந்து இவரை மாற்றுங்க, இவர் முஸ்லீம் சமூகத்தை குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு, எல்லாரும் முடிவுக்கு வரணும், எல்லாரும் ஒன்று சேரணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவருக்கு நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோம், நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு இவர் மாற்றி பேசி மக்களை மண்டையை குழப்புகிற அவலத்தை ஒவ்வொரு ரமலான்லையும் ஒவ்வொரு ஹஜ் பெருநாளையும் அதுக்கு முந்தைய மாதத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு வன்மையாக நம்ம கூட்டமைப்பு சார்பாக வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். பொதுவாக இந்த சிந்தனையில் உள்ள எல்லா ஜமாத்தும் ஒன்று சேர்ந்து அரசுக்கு கோரிக்கை மனுவை வைத்து இவர் இந்த மூளை வறண்ட இந்த டவுன் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய மறுப்புரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.